அட வாங்க பாவக்காய் ஃப்ரையும் பாவக்காய் கூட்டும் எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாவக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு போடாமல் வேக வைங்க. இப்போ நான் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ மிளகா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிக்கன் பொடி கிடச்சா சிக்கன் பொடி ஆட் பண்ணிக்கோங்க, அது நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு அரிசி மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 2 சைடு அடுப்பை வச்சுட்டேன். ஒரு சைடு வறுக்கிறதுக்கு, இன்னொரு சைடு கூட்டு வைக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாவக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா உதிரி உதிரியாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எவ்வளோ ஸ்லைஸாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஃப்ரை நல்லாயிருக்கும். சின்ன பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா வேக வச்சு எடுத்தனால கசப்பு கொஞ்சம் போயிடும், பெருசாக கசப்பு இருக்காது. இப்போ இன்னொரு இதில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு மட்டும் போட்டுக்கிடுவோம். அது காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஃப்ரை பண்ணதை எடுத்துக்கிடுவோம். உங்கள் கிட்ஸ்க்கு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதாவது 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 2 வயசு பசங்க அவங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ நல்லாயிருக்கும், அவங்க சாப்பிடுவாங்க. இது நாங்கள் வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த மசிச்சு வச்சிருந்த பாவக்காவையும் இப்போ பாவக்காவை ஆட் பண்ணிக்கிடுவோம். நான் பாதி இங்கே கூட்டுக்கு போட்டுட்டேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். ஆல்ரெடி வெந்தது தான், சீக்கிரமாகவே வெந்துடும். அப்படியே கொஞ்சம் சிம்லேயே வச்சிட்டிங்கன்னா அதுவாக மெதுவாக வெந்துடும். நீங்கள் ஃபுல்லில் வச்சுன்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கணும். பாருங்கள், பாவக்காய் ஃப்ரையும் பாவக்காய் கூட்டும் ரெடி.